Hi, hello, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வேரி சண்டோ. Say my name. What's your name? Anthony. சென்னை சவுத் இந்தியா. டிஷர்ட் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு வேர்வை. Travel. He is from Tripura. You're goddamn right. ஹலோ மக்களே, ஒரு வழியா நியூ ஜல்பைகுரி வந்து சேர்ந்துட்டோம். இப்போதான் வந்து இறங்கணும். இருந்தார் எப்படி போகணும்னு தெரியல. இனிமேல் தான் பார்க்கணும். வேறு ஃபோன் வர ஹேங் ஆகிடுச்சு கரும்பு. ஸோ மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் சைடில் இருக்கோம். ரொம்ப நாள் ஆசை, இப்போ தான் வந்திருக்கேன். நார்த் சைடுக்கு நிறைய போயிட்டு வந்தேன். இப்போ தான் முறை வந்து நார்த் ஈஸ்ட் சைடுக்கு வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது அந்த அனுபவம். வந்து எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு தான் போவாங்க. கேமரா வச்சுருந்து சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓகே, வந்து பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம். நல்லா சில்லுன்னு இருக்குங்க. எல்லாருமே சொட்டோடா சுற்றுறாங்க. நாங்கள் மட்டும் தான் ஓகே, நான் பரவாயில்ல. கொண்டாட்டில் பார்ப்பீங்க. ஸோ இங்கேயே வந்து நல்லா ஊட்டி மாதிரி சில்லுன்னு இருக்கு. இன்னும் மேலே போனால் எப்படி இருக்கோ தெரியல. எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ப்ரிகாஷன். வாங்க போய் பார்ப்போம். இந்த வீடியோ எடுக்கிறத பார்த்தாலே டூரிஸ்ட் நினச்சிட்றேன், கண்டுபிடிச்சிடறானுங்க. இப்போ வந்து நியூ ஜல்பைகுரி இப்போ தான் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தோம். லோக்கல் ஏரியா சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ நியூ ஜல்பைகுரி வெஸ்ட் பெங்கால். இது என்னன்னு தெரியலையா, என்ன ஸ்டேட் இது? ஐயோ இருங்க, அப்புறம் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஆனால் சிக்கிம் கிடையாது. இது வந்து மார்க்கெட் இருக்குடா. ஒரு டீ குடிச்சிட்டு போமா? இதுக்குள்ளே போய் டீ குடிப்போம். சரி வேண்டாம் விடு. ஸோ வந்து ஆட்டோவில் வந்து போகலான்னு பார்த்தேன். எஸ்என்டி பஸ் ஸ்டாண்டுக்கு 300 கேட்குறானுங்க. மனசாட்சி இல்லாமல் 6 கிலோமீட்டருக்கு ஒரு 100 150 கேட்டால் கூட பரவாயில்ல. 100 இல்லை சரி வாங்க. இதை தாண்டி போகிறது ஒரு பெரிய கஷ்டம் இவங்களெல்லாம், இந்த கூட்டத்தை தாண்டி போகிறது. இந்த ஒரு சாய் குடிக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம். இதே மாதிரி இதே டீ கடை இது வீட்டில் ஒரு போட்டு இதோ ஆகிட்டு போகிறோம். ஒரு டீ கடை மாஸ்டர் ஆகிட்டு போகிறேன். நல்லா இருக்கு டீ. என்ன ஃப்ளேவர் மட்டும் கேட்டுன்னு போயிடலாம். இது ஏதோ இரும்பு பாலில் போகிறாங்க நினைக்கிறேன். அதனால சூப்பராக இருக்குது சார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு டேஸ்ட்டாக. நியூ ஜல்பைகுரியில் முதல் டீ டிஃப்ரெண்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. யாரு வேணாம் பிஸ்கெட்டு? இல்லை வேணாம் பிஸ்கெட்டு, வயிற்று கலைக்கிறேன் அப்புறம் எனக்கு. அப்புறம் எனக்கு மாட்டா அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது வா. சரி, அப்பதான் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி வெளியே வந்திருக்கான். பஸ் வேறு எங்கே வரும்னு வேறு தெரியல, எங்கே ஏறணும்னு தெரியல. போதான் பார்க்கணும். அப்பா நீங்கள் கரெக்டாக என்ஜேபி விட்டு வெளியே வந்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்குது. கேபு, ஆட்டோ, கீட்டா, கஷ்டமே பட தேவையில்ல. பஸ் மட்டும் இல்லை. இவனை கொன்னிடலாமா? பஸ் நகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோ தான் ஏறி இருக்கோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா, ஒரு ஆளுக்கு 50 ரூபா கேட்டாங்க. 2 பேருக்கு 100 ரூபா. இடம் இல்லை, பட் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது எஸ்என்டி பஸ் ஸ்டாண்டுக்கு. இங்கேருந்து நம்ம இது நார்மல் ஆட்டோவில் வந்து நிறைய கேட்குறாங்க. 300 ரூபா கிட்ட கேட்குறாங்க. இடமே இல்லை, எல்லாரையும் ஏற்றினு இருக்காங்க. இவன் யார் யார் பார்க்குறானு எல்லாரையும்.
ஸோ ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்ட் கண்டுபிடிச்சோம். எஸ்என்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துட்டோம். இது கரெக்டாக 9 மணி தான் பஸ் எங்களுக்கு. அதனால் பொறுமையாக போக வேண்டியதா. சாப்பிடணும், பவர் கேபிள் வாங்கணும், இதில் நிறைய வேலை இருக்குது. நல்லா இருக்குது பஸ்ஸெலாம் கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக இருக்குது. இந்த வடக்கு சைடு இல்லை அது மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நம்ம பஸ்ஸு எங்கேன்னு தெரியல. நம்ம போகிற பஸ் இந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே திருட்டு கேஸில் மாட்டின மாதிரியே ஒருத்தன் உக்காந்துக்கிறேன் வரேன். இப்போ வந்து மத்தியானம் வந்து சாப்பிட்றது கடை தேடிக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டு 9 மணிக்கு பஸ்ஸு போய் சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டு இப்படி வந்துட்டு பஸ் என்ன சாப்பிட்றதுன்னு தெரில. திருப்பி ரொட்டியே சாப்பிடணுமான்னு யோசிக்கிறேன். வேறு எதாவது ட்ரை பண்ணி பாருங்க. எப்படியோ ஒரு கடை சாப்பிட கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் மத்தியானம் நான் வந்து 2 ரொட்டி சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தா இங்கே வேறு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எங்கே போனால் இதுதாங்க சுற்றி இந்த ரொட்டிலே வந்து மாட்ட வேண்டியதாக இருக்குது. மட்டன் தாலின்னு சொல்லிட்டு வந்து மதியான டைமில் தான் போடுவாங்க, லஞ்சுக்கு தான் போடுவாங்க. காலங்கத்துல மட்டன் தாலி ஆட்டி நோட்டுறாங்க வாயில வாங்க. சிக்கிம் தான் புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சௌமியான்ல தான் ட்ரெயின்ல கேள்விப்பட்டேன். அங்க போய் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேங்டாக் போயிட்டு முதல்ல போன் சார்ஜ் போடணும், வேற தேடணும். அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வந்து ரொட்டி வாங்கியிருக்கேன். நான் ஒரு செட்டுன்னு பார்த்தா இதில் 4 ரொட்டி வந்துருக்கு. ஓகே, நம்ம வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு இங்கேருந்து சிக்கிக்கு பஸ் ஏற போகிறோம். நானே வச்சுக்கிறாங்க. 3-10 கேட்டாங்களே நாயா வாங்க வேண்டியதான் எந்த எடுக்கிறேன் வச்சுக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டு வந்தோம். நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சாப்பிட்டுட்டு சார்ஜர் கேபிள்லாம் வாங்கிட்டு 350 ரூபா சொன்னோம். நாங்கள் வந்து எங்களுடைய பார்கெனிங் ஸ்கில்லால் 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டோம். ठीक है 20 दे दो। 5 दूंगा। अच्छा 15 दे दो। 6 दूंगा। 10 में मफत डिलीवरी। महंगा है 6 ही दूंगा। அப்புறமா வந்து ஒரு கண்ணாடி, அப்புறமா வந்து இந்த தொப்பி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தான். இந்த தொப்பி வந்து 250 ரூபா சொன்னாங்க. 200 ரூபா சொன்னாங்க. 150 அவன் எப்படி ஏமாந்துருக்க மாட்டான். ஏதோ நாங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு ஏமாறாம கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். கண்ணாடி வந்து இன்னும் 200 ரூபா சொன்னேன். 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏதோ எங்களால் முடிஞ்சதோ கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் பஸ் இருப்போம். வாங்க போ. ஸோ இதை பற்றி நம்ம போக போகிற பஸ்ஸு நோ பஜ்ஜினா 9 மணிக்கு. சர்வீஸ் நம்பர் கேட்டால் யாருக்கும் தெரியல. நம்ம டைம் சொன்னால் தான் தெரியுது எல்லாருக்கும். இந்த பஸ்ஸை தான் நம்ம வந்து போக போகிறோம். கேங்டாக். ஸோ அந்த பஸ் ஏறிட்டோம் ஒரு வழியாக. பஸ் தேடி கண்டுபிடிச்சி ஏறது கொஞ்சம் ஒரு பெரிய டஃப்பான விஷயமா இருக்குது. கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்ட்டு. இங்கிலீஷே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி ஒரு கண்டுபிடிச்சி உக்காண்டான். ஆக்சுவலாக ஏசி பஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். கடைசியில் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த ஜேர்னி வந்து சூப்பராக இருக்கும். இயற்கை காத்தோட போகலாம் ஜாலியாக. ஜேர்னி சூப்பராக இருக்கும். ஹில் ஸ்டைட் ஃபுல்லாக போய் செமையாக இருக்கும். வியூஸ்லாம் சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். இருங்க ட்ரெயினில் எதுவும் அந்த அளவுக்கு வியூ பார்க்கல. இந்த பீடியை கண்டுக்காதீங்க. நீங்கள் சரியான பீடியை கூட கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் மதிக்கிறீங்க நீங்கள். ஓகே, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகேவா? இவ்வளோ கஷ்டப்பட்டு காட்டுறேன். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? பண்ணுங்க மறக்காம. பஸ் வந்து எடுத்துட்டாங்க. போயிட்டு இருக்கோம். கேங் இன்னும் மலை மேலே ஏறல. இதுக்கப்புறம் தான் பொறுமையாக ஏறும் போல. அவன் பக்கத்தில் கடலை போட்டுருக்கான் ஆள் கூட. நமக்கு அப்படி ஒன்றும் இல்லை. அதனால கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. இட்ஸ் ஓகே. சந்தோஷமா ரெண்டு போட்டு பையன். இன்னும் இந்த மலை மேலே ஏறினா கொஞ்சம் நல்லா இருக்கும். எதாவது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்ணாடி நல்லா இருக்கா புதுசாக வேணா. நாங்கள் வந்து இப்போ எது ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இதாக இருக்குது. ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. டவரு கிடைக்கல. சுத்தமாக நெட்டும் இல்லை. காடு மாதிரி காடு தான். காட்டு நடுவில் ரோட்டை போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. அப்படியே அந்த வியூவோட பார்க்க. ஃப்ரண்ட் சீட்டில் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு போவோம். நல்லாயிருக்கும். செமையாக இருக்குது அப்படியே.
இருக்கோம். இப்போ சூப்பராக இருக்குது வியூஸ். அங்கே வந்து ஒரு ஆறு இருக்குது, வியூ சரியாக தெரிய மாட்டேங்குது, மரம்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் லைவாக பார்க்குறதுக்கு தெரியுது கரெக்டாக, அது நல்லா இருக்கு. சரியான சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். தெரியுதா பாருங்க, ஆறு லேசாக தெரியும், அவ்வளோதான். எங்க தெரிய மாட்டேங்குது சரியா, சரியான தெரிய மாட்டேங்குச்சா. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா இது வந்து ஒரு பயங்கரமான காலப்படம். மரம்லாம் பயங்கர பெருசா இருக்கு. அடர்ந்த காட்டு பகுதி. மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து பிரேக்குக்காக நிறுத்துனாங்க. பிரேக் நிறுத்தின இடத்துல சூப்பரான ஒரு ஹோட்டல் நிறுத்துறாங்க. எதிரில் இப்போ வந்து ஒரு சூப்பரான கண்கொள்ளா காட்சி காட்டுறாங்க. பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இதில் இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிற்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கிம். சூப்பரில் கரெக்டாக இந்த ஆறு இருக்குல்ல, இந்த ஆற்றுக்கு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்கால், இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் சிக்கிம். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்டுமே வந்து டிவைட் பண்ணுறது இந்த ஆறு தான். இந்த ஆற்றுக்கு நடுவுலேயே அப்படியே நீச்சல் அடிச்சு நீங்கள் கடந்து போனீங்க சிக்கிம் போயிடலாம். அங்கே நாய் கொண்டு ஒரு குட்டியை சுற்றிக்கிட்டு இருக்கு. அது ஊத்து, அது உயிரை காப்பாற்ற நான் எதிர போனேன். சரியா இருக்குங்க. கரெக்டாக வந்து வெல்கம் டு சிக்கி அந்த ஆர்ச் கிட்ட நிற்கிறப்ப உள்ளே போகுது. ஒரு இங்கே உள்ளே வரத்துக்கு வந்து ஐடிலாம் கேட்குறாங்க. ஐடி கார்டெலாம், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு அந்த மாதிரி இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அது இல்லைனாலே உள்ளே வர முடியாது போல், சிக்கிம்லேயே வர முடியாது போல். ரொம்ப செக்யூர்டான ஸ்டேட் போல், ஸ்டேட்டே செக்யூர்டான ஸ்டேட் போல். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. திடீர்னு வந்து கேட்டேன், இல்லை மேலே இருக்கு என்ன கேட்குறாங்க தெரியல. அப்புறம் ஃபோனில் இருக்க ஐடி கார்டு தான் ஆதார் கார்டாக காமிச்சேன். அப்புறம் பார்த்துட்டு விட்டாங்க. ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு பாதுகாப்பான ஒரு செக்யூர் பிளேஸ் போல இந்த ஸ்டேட்டு. மக்களே வந்து ஒரு வழியா கேங்டாக் என்ட்ரி ஆயிட்டோம். நம்ம கேங்டாக் வந்து இறங்கியாச்சு. சில்லுன்னு இருக்கு. அப்பா இடமே சூப்பர் இருக்கு. பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். செம்மையா இருக்கு. அப்பா வேற லெவலா இருங்க. சும்மா சில்லுன்னு இருக்கு. இன்னும் நம்ம வந்து ஈவினிங் போல வந்து அந்த எம்ஜி மார்க் ரோட்ல சுற்றி பார்க்கலாம் வந்து பயங்கரமா. இப்போதைக்கு முதல்ல ரூம் போய் செக்இன் பண்ணணும். ரூம் போய் செக்இன் மட்டும் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும்.
போய்ட்டு செக்இன் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வந்து சாப்பிட்டு கிஃப்ட்டு அப்படியே அடுத்த வேலையை கண்டினியூ பண்ணலாம். பா சிக்கிம் செம்ம அழகாக இருக்குங்க. ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறத சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது. செத்து போன போய் என்ன எப்படி இருக்குது போய் ஃபீல். வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நீட்டாக இந்த மாதிரி கச்ச கச்சன்னு இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அழகாக இருக்குது. வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். செம்ம அழகாக கட்டியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நீட்டாகவே வச்சுருக்காங்க. இந்த ஊருமே பயங்கரமாக இருக்குது. பாருங்க ஊருக்கு டிராஃபிக் போலீஸ் எப்படி இருக்காங்க. சூப்பராக செம்மையாக இருக்குல்ல. அந்த அவங்க நிற்கிற இடமே எப்படி சூப்பராக அழகாக கட்டியிருக்காங்க பாருங்க. செமையாக இருக்குங்க சிக்கிம் வைபு. ஃபைனலி வந்துட்டேன்ப்பா. ரொம்ப நாள் யோசிக்கிட்டே இருந்தேன். சரி இங்கே பாருங்க, இது வந்து கிராசிங் பிரிட்ஜு. நான் நடந்து போகிறோம் கிராஸ் பண்ணுற பிரிட்ஜு. அதை கூட எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. இது சூப்பராக செம்மையாக இருக்கும். தெரியுதா? காலத்தை காட்டுறேன். செம்மையாக இருக்கும். இந்த இடம் வந்து செம்ம நீட்டாக வச்சுருக்காங்க. அழகாக ஏதோ ஃபாரின் பிளேஸ் மாதிரியே இருக்குது இந்த இடமே. எல்லாம் இது சைனாக்காரங்க மாதிரியே இருக்காங்க எல்லாருமே மோஸ்ட்டாக. இந்த ஊருக்காரங்களாம் அதாவது தெரியும், நார்த் ஈஸ்ட் இந்தியா அப்படி தான் இருப்பாங்க. சூப்பராக இருக்குது. நைட்டில் வரும். நைட்டில் செம்மையாக இருக்கு எனக்கு இந்த ரோடு. வெயிட் பண்ணுங்க. வந்து ரூம் கட்டி போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாலும் என்ன பிரச்சனைனா ஏறது இறங்கிறதா ஒரே பிரச்சனையாக இருக்குது. வாங்க போவோம். ஐயோ இங்கே ஒரு குழப்பம் இருக்குது. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. இங்கே ரூம் வேறு தேடி கண்டுபிடிக்கல. டங்கோர் வந்துடும் போல. இது வந்துட்டு கேள்வி டென்ஜியோங் சினிமா. டென்ஜியோங் சினிமா आगे किसका पड़ेगा? मैं भी डेंजर सिनेमा का. How this way? This way? No. You have to go from this way. This way. Yes. Okay, thank you. No, there's no lift. Okay. Downstairs, I guess here. जो नीचे का फ्लोर है, उधर से एक ऊपर जाने का रास्ता बोलते हैं. हाँ, थारो लाइन बोलता है उसको. Okay. उधर पे ही है, आप उधर पे जा सकते हो. Okay, thank you. ஸோ வந்து நேராக போயிட்டு போக சொல்லியிருக்காங்க. போய் பாப்பா. கேட்டிங்க தெளிவா? We are from Chennai, South India. Yeah. You are belongs to Sikkim? Yes, I'm from Sikkim. Okay. You're saying? Go from this way. Okay. And उधर पे क्या बोलते हैं? There is Tanjung Cinema Hall. Oh, okay. Thank you. பரவாயில்ல. அவர் அக்கா தான் ஹெல்ப் பண்ணி வழி சொல்லி அமைச்சிருக்காங்க. அதை தேடி தான் போயிட்டுருக்கான். ரூம் தேடி கண்டுபிடிக்கல. டங்கோர் வந்துடும் போல. அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல, நமக்கு ஹிந்தி தெரியல. ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு. எப்படியே தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக போ. ஒயிட் கலர் ஜாக்கெட்டு போட்டு வருவான்னா இதில் எங்கே ஒயிட் கலர் ஜாக்கெட்டு தேடுறது? ஏதோ கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க கண்டுபிடிச்சாச்சு. We are from Chennai. Why? Are we look like foreigners? We look like foreigners. அப்படியா? நிஜமாலுமே வா. நம்மள பார்த்தா ஃபாரினர் மாதிரி இருக்காண்டா. ஸ்ரீலங்கன். No, we are from Chennai. Okay. We all south. Okay. இருந்திருக்கு. தேமால இருந்து சுத்திட்டு வந்திருக்கோம். எங்களை பார்த்தா ஃபாரினர் மாதிரி இருக்கான். ஸோ ரூம் வந்து 2520 ரூபா ஆயிருக்கு. 2500 சொன்னாங்க. 100 ரூபா 120 ஜிஎஸ்டியா. 3320 எங்கே இருக்குது? நல்லா இருக்குது ஹோட்டல் பார்க்க. ஏதோ வரன்னு சொன்னாங்க. Which way, madam? In night you will see very beautiful. Okay. என்னடா இதில் ஏறி இறங்குறதுக்கு சுத்திக்கிங்க.
ஸோ மக்களே இப்போதான் ரூம் வந்து செக்இன் பண்ணிட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டோம். இப்போ தான் நம்ம எம்ஜி மார்க் ரோடு போய் ரவுண்ட் அடிக்க போகிறோம். போயிட்டு இந்த பைக்கு ரெண்ட் வேறு கேட்கணும், அப்படியே சாப்பிட்ணும் வேறு. நைட்டில் சூப்பராக இருக்கும் அந்த ரோடு. நான் இப்போ வரும்போது சூப்பராக இருந்துச்சு, நைட்டில் இன்னும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். போய் வாங்க போய் அதெல்லாம் பார்க்கலாம்.